ஜெய் ஸ்ரீராம். ஜி தமிழ் அருள்கணி செல்வங்கள் அனைவருக்கும் இன்று அதிகாலையில் காண காத்திருப்பது ஒரு அருமையான கருமாரியம்மன் திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 தேவதைகள் இருக்காங்க. ஒன்று கருமாரியம்மன், இன்னொன்று பிரித்திங்கரா தேவி. இந்த பிரித்திங்கரா தேவி கடன் நிவர்த்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவதை. பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. जय शंकरी गौरी कृपाकरी दुःख निवारणि कामाक्षी. जय जय शंकरी गौरी कृपाकरी दुःख निवारणि कामाक्षी. जय जय शंकरी गौरी कृपाकरी दुःख निवारणि कामाक्षी. சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே எங்குலம் தழைத்திட எழில் வடிவுடனே எழுந்தனல் துர்க்கையளே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. கண்மணி நீ வருவாய் பண பண பம்பண பறையொலி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. கருமாரியம்மன் அப்படிங்கிறவங்க உலகை காத்த தேவதை, கருவை காத்த மாரியம்மன், கருமாரியம்மன். இந்த மாதிரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கும்பிட வேண்டிய தெய்வங்களில் ஒன்று கருமாரியம்மன்.
இந்த கருமாரியம்மனுடைய ஒரு அலங்காரம், இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு நடந்த அலங்காரம், அந்த அலங்காரம் வந்து அவ்வளவு அருமையாக இருக்கும். பார்த்து சேவித்து மகிழ்வோம். जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी उन्ताल शरणम् जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम् जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम् மேற்கு முகத்தினில் நீ விழி வீசிட மேலை சூரியன் ஒளி விடுமே மேற்கு முகத்தினில் நீ விழி வீசிட மேலை சூரியன் ஒளி விடுமே மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே யாரெனும் போதிலும் உன்னடியார் எனில் எல்லா நன்மையும் வந்திடுமே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தாள் சரணம் ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம் ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம் எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே வழி தவறா ஒரு நிலையினை தந்திட வண்ண நிலாவுடன் வந்தவளே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தாள் சரணம். இப்போ பெண்களுடைய பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் சொல்லிக்கலாம். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தால் ஆண்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, கடன் பட்டால் ரொம்ப கஷ்டங்க, கடன் வந்து வாழ்க்கையில் படவே கூடாதுங்க அப்படின்னு. பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தை பெறுவது, அதுக்கு பேர் மறுபிறவின்னு பேருங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த கடன் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஒரு பெண் ஒரு கருவை தன்னுடைய வயிற்றில் ஏற்றி அதை திரும்ப பூமிக்கு கொண்டு வரதுக்குள்ளே அந்த பெண்ணினுடைய பக்குவம் அது அந்த பெண்ணுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அந்த 2-5 மாதங்கள் அந்த பெண் வந்து படக்கூடிய கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தி. இன்னொருத்தர் வலி தாங்கிக்க முடியாது. சில பேருக்கு அந்த வாமிட் வரும், சில பேருக்கு வந்து அந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூட தெரியாது. யார்கிட்ட சொல்ல முடியும்? கருமாரியம்மன் கிட்ட தான் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? அதையெல்லாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.
தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் வளையல் அலங்காரம். இப்போ நம்ம நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம யாருக்காவது நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையா? அன்பை செலுத்தினால் பிரதிபலினாக அன்பே கிடைக்கும், அருளை செலுத்தினால் பிரதிபலனாக அருளே கிடைக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் தெய்வம் கருமாரியம்மனுக்கு ஆடிப்பூர விழாவில் வளையல் அணிந்து அவளை ஒரு கர்ப்பிணியாக பார்த்து, கருவறைக்குள் இருப்பவளுக்கு கர்ப்ப கிரகத்தில் இருப்பவளுக்கு ஒரு ரட்சணை என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ச்சனை, இது ரெண்டும் செய்யும் பொழுது அந்த அன்னை மனம் குளிரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அன்னை மனம் குளிர்ந்து காலமெல்லாம் நான் உன்னை காத்திருப்பேன் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை தரக்கூடிய வளையல் அலங்காரம். இந்த வளையல் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் கன்சீவ் ஆனோடனே வளையல் போட்டுடலாம், வளகாப்பு வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. என்ன காரணம்னு கேட்டால், வளையலுக்கு அந்த அதிர்வலைகள் அந்த குழந்தைக்கு கேட்கும் பொழுது உணர்வு பூர்வமான செய்திகளை சொல்லித் தருகிறதுங்கிறது அறிவியல் பூர்வமான உண்மை. ஒரு பக்கம் தெய்வீக சக்தி, இன்னொரு பக்கம் அறிவியல் சக்தி, ஒரு பக்கம் விஞ்ஞான சக்தி, இன்னொரு பக்கம் மெய்ஞான சக்தி. எதுவாக இருந்தாலும் நம் கருமாரி சக்தியிடம் வணங்கும் பொழுது சக்திக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தி இங்கே அனைவருக்கும் அருள் கோலம் பூண்டு காட்சி தருகிறார். शरणं शरणं शरणमम्मा सन्निधि शरणடைந்தோம் शरणमम्मा शरणं शरणं शरणमम्मा सन्निधि शरणடைந்தோம் शरणमम्मा பரமனின் பாதியே शरणमम्मा பரமனின் பாதியே शरणमम्मा ब्रह्मराम्बिकये शरणमम्मा शरणं शरणं शरणमम्मा सन्निधि शरणடைந்தோம் शरणमम्मा குளிர்முகம் மலர்பதம் शरणमम्मा குங்கும சங்கரியே शरणमम्मा குளிர்முகம் மலர்பதம் शरणमम्मा குங்கும சங்கரியே शरणमम्मा தேவர்கள் தலைமகளே शरणमम्मा தேவர்கள் தலைமகளே शरणमम्मा தேடி நாடி வந்தோம் शरणमम्मा शरणं शरणं शरणमम्मा सन्निधि शरणடைந்தோம் शरणमम्मा शरणं शरणं शरणमम्मा सन्निधि शरणடைந்தோம் शरणमम्मा இப்போது ஆண்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்குது. என்ன சார் நீங்கள் கடன் வாங்கினதை போய் சாதாரணமாக சொல்லிட்டீங்க, குழந்தை பிறக்கிறத விட கடன் வாங்குறது கஷ்டமா? ஆமாம், உண்மைதான். ஆனால் குழந்தை பிறப்பை விட கடன் ஒன்றும் பெருசு கிடையாது. குழந்தை பிறப்பு மறுபிறவி. ஒரு குழந்தை வெளியில் வர்றதுங்கிறது தெய்வீக சக்தினால் மட்டும்தான் வரும். மனுஷன்லாம் நினச்சிக்கிறான் நம்ம குழந்தை பெற்றுட்டோம், குழந்தை நமக்கு கிடச்சிருச்சு. கிடையவே கிடையாது. குழந்தை பாக்கியம் தருவது இறைவனால் மட்டுமே முடியும். ஏன்னா அத்தனை பேர் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி 9வது மாதத்தில் பிரச்சனை வரும், குழந்தை வெளியில் வந்த வினாடி பிரச்சனை வரும். பெரிய விஷயங்க. அந்த பெரிய விஷயத்தை கருமாரியம்மன் மடியில் விட்டுட்டோம்னா அந்த அம்மா நமக்கு ஈஸியாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு பிருத்திங்கரா தேவியினுடைய ஒரு அருமையான அலங்காரம் கடன் நிவர்த்திக்காக. உடற்தரு அமுதே சுருதிகள்
जय श्रीदेवी जय जय शङ्करि गौरि कृपाकरि दुःख निवारणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपाकरि दुःख निवारणि कामाक्षी जय जय शङ्करि गौरि कृपाकरि दुःख निवारणि कामाक्षी இந்த அம்பாளுக்கு 108 சங்காபிஷேகம் பிருத்திங்கா தேவிக்கு 4:30 ராவுகாலத்தில் அபிஷேகமாக நடக்கிறது. மேலும் இந்த ராவுகால பூஜை முடிந்தவுடன் அமாவாசை அன்று பிருத்திங்கா தேவி ஹோமம் மாலை 6 மணி முதல் 9 மணியுடன் மிக பிரம்மாண்டமாக இந்த யாகம் நடைபெறுகிறது. மேலும் இந்த திருக்கோயிலின் கருமாரியம்மனுக்கு 108 அலங்காரம் ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை 108 நாளாக தொடர்ச்சியாக இங்கே அலங்காரம் நடைபெறுகிறது. ஒரு மனிதனுக்கு கடன் இல்லை, கடமை மட்டும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன் இல்லை, கடமை என்ன? தன் குழந்தைகளை ஆளாக்க வேண்டியது. அவன் சந்தோஷமாக இருப்பாங்க. அவன் தான் இந்த உலகத்திலே சௌபாகியவான்னு பேர். தன்னுடைய குழந்தைகள் இருக்குது, குழந்தைகளுக்கு சம்பாதிக்கிறான், கடன் இல்லை, சம்பாதிக்கிறான், குழந்தைகளை பார்த்துக்கிறான், நல்லா இருக்கான். இவனை விட ஒரு உலகத்தில் சந்தோஷமான ஒரு ஆளை காமிங்க. ஞானி கூட இருக்க முடியாது. என்ன காரணம்? கிரகஸ்தம் என்று சொல்லக்கூடிய தன் வாழ்க்கையில் தன் குடும்பத்தில் கடன் இல்லாமல் வாழ்வதற்கும் அந்த கடனை கடமையாக செய்பவனும் வாழ்க்கையில் பாக்கியசாலி. அப்போது குழந்தை கிடைக்கிறதுக்கு கருமாரியம்மன் தாயாரும், கடமையை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய கடமையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு சௌபாகியவதியாக இருக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவியினுடைய அருள் இருந்தால் கடன் நிவர்த்தியை உடனடியாக செய்து தரக்கூடிய ஒரு அருமையான திருத்தலத்தை இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கம், சென்னை ஆண்டவர் நகர் முதல் தெரு. இங்கே தான் வந்து இந்த கருமாரி அம்மனும் பிருத்திங்கரா தேவியும் இருந்து அனைவருக்கும் குழந்தை பாக்கியத்தையும் அனைவருக்கு கடன் நிவர்த்தியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது என்று சொல்லி, மீண்டும் நாளை காலை ஒரு அற்புதமான திருத்தலத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாமக்கோள் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் நல்லநேரம் நாகராஜ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சிவார்ப்பணம்.